சில நேரத்துல கர்த்தர் சில காரியங்களுக்காக உங்களை கர்த்தர் காத்திருக்க சொல்லுவாரானால் அந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கணும். காத்திருந்து தான் ஆகணும். உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க காத்திருங்க. உங்க திருமணத்துக்காக நீங்க காத்திருங்க. நீங்களா ஒரு காரியத்தை போராடி வாக்குவாதம் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா வேதத்தின்படி வேதம் சொல்லுகிறது அது உங்க வாழ்க்கை முழுவதும் வாக்குவாதமாகவே இருக்கும். கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். ஒன்னு சொல்றேன், ஈசாக்கு இடத்தை மாற்றினாரே தவிர எடுத்த முடிவை மாற்றவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல நிறைய பிரச்சனை வருதுங்கிறதுனால நீங்க எடுத்த முடிவை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. முடிவை மாத்தாதீங்க. நீங்க எடுத்த முடிவுல தைரியமா நில்லுங்க. அடுத்த துறவு வெட்டிக்கிட்டே இருங்க. வாக்குவாதம் எத்தனை முறை வந்தாலும், பிரச்சனை எத்தனை முறை வந்தாலும் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கான ரெகோபத்தை கட்ட தருவார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்ட தருவார். உங்களுக்கான இடத்தை கட்ட உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இடங்கள் மாறினது ஆனால் முடிவு மாறவில்லை. இடங்கள் மாறினது ஆனால் முடிவு மாறவில்லை. உங்க வாழ்க்கைக்காக எடுத்த டிசிஷனை மாத்தாதீங்க. என் எதிர்காலத்துல நான் இப்படிதான் இருக்க போறேன், இதுதான் என்னுடைய அச்சீவ்மென்ட், இதுதான் என்னுடைய கோல், இந்த இடத்துக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னா அந்த முடிவை ஒரு நாள் மாத்தாதீங்க. அந்த முடிவுக்கான பாதையை கர்த்தர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ஒரு காரியத்தை மாத்தணும், வாக்குவாதம் பண்றதை மாத்தணும். கர்த்தர் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். லோத்து ஆபிரகாம் மந்தை மேய்ப்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஆபிரகாம் எடுத்த முடிவு நியாயமான ஒரு முடிவு. நம்ம எல்லாம் சகோதரர்கள்ப்பா, நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ நீ எடுத்துக்கோ, நான் என்ன முடிவு எடுக்கிறனோ. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். வாக்குவாதத்திற்கு அவர் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் 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 ஆமென்.